நண்பர்களுக்கு வணக்கம். அப்பா இன்றைக்கி மே 20, 2026. இது வந்து முன்னிரவு 8 மணி. பட் இப்போ வந்து ஷூட் பண்ணுற நேரம் வந்து மே 20 மத்தியானம் 3 மணி. நான் வெளியில் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா இன்றைக்கி நான் வந்து சென்னையில் ஒரு துபாய், சென்னையில் ஒரு சவுதி அரேபியா. ஏன்னா நான் வந்து அங்கே துபாயில் சவுதி அரேபியாவில் பாலைவனத்தில் லேண்ட்ஸ்கேப் பண்ணுறதுக்காக நிறைய வந்து வெக்கையில் அலைஞ்சிருக்கேன். அதுவே கொஞ்சம் பரவாயில்லன்ற அளவுக்கு அப்பா தாங்க முடியாத வெயிலுங்க. இப்படி சென்னையில் இது ஏதோ எல்னினோ எஃபெக்ட்னு சொன்னாங்க. எல்னினோனா மொத்தத்துக்கு இந்த சூழலை பூரா மாற்றி நம்ம பண்ணுற அராஜகம், நம்ம மனிதர்கள் பண்ணுற இயற்கையின் பேரில் பண்ணுற அராஜகம், அது வந்து திரும்ப நமக்கு வேறு ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. அந்த எஃபெக்ட்டுக்கு அம்மா கொஞ்சம் இருங்கம்மா. இது வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னத்தை பேச போகிறோம்? ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் பரபரப்பாக ஒரு மாதிரி போனால் கூட எல்லாம் கலந்து கட்டி, ஆனால் இந்த தாங்க முடியாத வெயிலில் நிறையா நம்ம வந்து என்னென்னா காரில் போக முடியல. நிறைய இடங்களில் ரொம்ப குறுக்கு சந்து குறுகலாக இதுவாக நிறையா இருக்கா, வர முடியலை. பைக்கில் போகிறாந்தா பைக் வந்து ரப்பருக்கு மேலே இது மேலே பைக்கில் ஷீட்டில் உட்கார முடியாத அளவுக்கு சூடு, தாங்க முடியாத சூடு. உண்மையிலேயே இவ்வளோ மோசமாக எனக்கு வந்து அப்பா, அதாவது இவ்வளோ ஒரு மோசமான இப்போ ஏற்பட்ட வெயில். இன்றைக்கி வெயிலில் நான் வந்து வெளியில் ஒரு இதில் இங்கே நுங்கம்பாக்கத்துலேருந்து வரும்போது அப்படியே கோடம்பாக்கம், அந்த கோடம்பாக்கத்துக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் ஒரு சிக்னலில் நிற்கிறேன். ஒரு அம்மா அப்படியே வந்து கிட்டத்தட்ட மயங்குது. நல்ல வேளை கையில் பாட்டில் தண்ணி வச்சுருந்தது. அப்புறம் ஏகப்பட்ட பேர் உஸ்ஸு உஸ்ஸு உஸ்ஸுன்னு சொல்லி இந்த வெயில் தாங்க முடியாமல், அதாவது இந்த வெயிலுக்கும் இது நம்ம அரசியலாக்கள் ஒன்றும் செய்யலை, அரசியல் சம்மந்தம் இல்லை. ஆனால் நம்ம மனுஷ பயல்கள் நம்ம பண்ணுற அந்த இயற்கையின் பேரில் இருக்கிற வன்முறை இருக்கு இல்லையா, அதுதான் நிறைய இந்த மாதிரி மாற்றுது. சரி, இப்போது நமக்கு இந்த வெயிலை பற்றி பேசுனோம்னா எல்னினோன்னு பேசுகிறோம். இந்த வெயில் எனக்கு தெரிஞ்சு இப்போ எப்படி பார்த்தாலும் இங்கே வெளியில் ரோட்டில் கிளைமேட்டு எப்படி பார்த்தாலும் சென்டிகிரேடில் ஒரு 45, 47 டிகிரி வரைக்கும் இருக்கும்னு தோணுது. இது வந்து துபாயில் பாலைவனத்தில் அல்லது ரோட்டில் அங்கே போகும்போது இந்த மாதிரி நேரத்தில் அங்கே வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் எப்படி வெயில் இருக்குமோ அதை தாண்டின வெயிலும் வெக்கையும். அதுவும் இங்கே வந்து ரோடு இங்கே வந்து ஊருக்குள்ளே வந்து கொஞ்சம் அகலமான பெரிய ரோடு இருந்துச்சுன்னா மரங்கள் இல்லை. ஓகே, மரம் இல்லாத இடத்துல இந்த வெயில், அதோட அந்த சூட்டோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் சேர்த்து அப்படியே தக 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 தகன்னு அடிக்க பார்த்தா இங்கே வந்து நம்ம அந்த இது ஸ்டீம் ரூம் சொல்லுவாங்க, ஸ்டீம் பாத்துன்னு சொல்லுவாங்க. எனது ஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உள்ளே உட்காந்தா அந்த மாதிரி நீராவியை வந்து உள்ளே அப்படியே விட்டு நம்மளை வந்து கதை கதனை வைப்பாங்களா, அது வந்து குளிர் பிரதேசத்துக்கு வைப்பாங்க. நமக்கு வந்து ஓசியில் வெளியில் ரோட்டில் நின்னாலே போதும் போல் இருக்குது. ஸ்டீம் பாத்து அப்படி கிடைக்குது. அவ்வளோ மோசமாக இருக்குது. அப்போ என்ன, இந்த நேரத்தில் 2-3 விஷயத்தை மட்டும் இது சொல்லிவிட்டு சுருக்கமாக நம்ம வந்து அரசியல் விஷயத்தையும் பேசிடுவோம். இப்போது ஃபஸ்ட்டு திங், நமக்கு இந்த மாதிரி வெயிலில் என்ன நடக்கும்னா, உடம்பு தன்னை தகவமைச்சிக்கிறதுக்காக நிறையா வேர்வையை வந்து வெளியேற்றும். வேர்வையை நிறைய வெளியேற்றுறதுக்கு நம்ம உள்ளுக்குள்ளே வந்து நிறைய தண்ணி வேணும். அப்போ என்ன அர்த்தம், ரத்தத்திலேருந்து தண்ணி வந்து யூரின் மூலமாக பிரியாமல் வேர்வை மூலமாக நிறைய பிரியும். ஒரு பக்கம் இது வேர்வை நிறைய வர்றது என்ன ஒரு நல்லது அப்படின்னா, கிட்னி வந்து வேலை வந்து கொஞ்சம் குறையும். கிட்னிக்கு வந்து வேலை குறைஞ்சிச்சின்னா கிட்னி வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக நீண்ட நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்பர் 1. நம்பர் 2 வந்து தண்ணி நிறையா குடிக்கணும். சிலருக்கு வந்து இந்த மாதிரி டீஹைட்ரேஷன் அந்த மாதிரி சிலருக்குல பலருக்கு வருது. ஏன்னா நாங்கள் வந்து அங்கங்கே சிக்னலில் நிற்கும்போது பார்த்தா கண்ணு முன்னாடி யாரும் மயங்கி விழலை, நானும் மயங்கி விழலை. ஸோ அந்த அளவுக்கு மோசமாக இத்தனைக்கு நம்மளால் வெயிலில் வந்து பயங்கரமாக அலையிற ஆட்கள். ஆனாலும் நம்மளால் தாங்க முடியலை. நிறைய பேர் வந்து கார்லேயே போனவங்க திடீர்னு சரி ஸ்கூட்டியில் போவோமே, பைக்கில் போவோமேன்னு வந்தவங்கெல்லாம் வந்து பாடாப்படுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்று, நிறைய தண்ணி குடிக்கணும். நமக்கு வந்து இதில் வந்து இந்த தண்ணி அந்த தண்ணி இங்கே தண்ணி கிடைக்கல, இல்லை தண்ணி நான் எப்போவுமே அளவு பார்த்து தான் குடிப்பேன், அதெல்லாம் இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ தாகம் தர வரைக்கும் எக்கச்சக்கமாக தண்ணி குடிக்கணும். இது வந்து இன்னும் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச 2 வாரத்துக்கு. ஒருவேளை இடையில மழை ஏதாவது பெஞ்சிருச்சு, டிப்ரெஷன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கடலில், ஏன்னா சென்னையில் எப்படியும் கடல் தான் பக்கத்தில், டிப்ரெஷன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி மழை எதுவும் பேஞ்சிருச்சுன்னா இந்த வெயிலோட தாக்கம் வந்து கொஞ்சம் குறையும். ஆனால் இந்த வெயில் தாக்கம் நமக்கு மட்டும் இல்லாமல் இங்கே ரோடுகளில் இருக்கக்கூடிய பூனை, நாய்,
அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய பறவைகள் எடுத்தாச்சுன்னா காக்கா நிறையா இருக்குது, புறா நிறையா இருக்குது. மற்றபடி குருவிகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ புறா எக்கச்சக்கமாக இருக்குது, காக்கா நிறையா இருக்குது. அதுகள்லாம் ரொம்ப பாடாப்படும். இந்த நேரத்தில் தண்ணிக்கு ரொம்ப பாடாப்படும். அப்போது உண்மையிலேயே நம்ம அந்த மனுஷ பயலுக வந்து நம்ம பண்ணுற தப்புல இவ்வளோ தூரம் பிரச்சனை வருதா, நம்ம என்ன செய்வோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம மொட்டை மாடியோ இல்லை வீட்டுக்கு வெளியிலையோ இங்கே வந்து ஒரு சின்ன சட்டியில் ஒரு காகங்களுக்கு இல்லை பறவைகளுக்கு வைக்கும்போது சின்ன ஒரு இதில் கிண்ணத்தில் இதுலன்னு சொல்லி தண்ணி வந்து அங்கே வைப்போம். நம்ம உணவு வைக்கிறோமோ இல்லையோ நம்ம வந்து தண்ணி வைப்போம். முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஒரு குறைஞ்சபட்சம் 2 வாரத்துக்கு மொட்டை மாடி, தெரு இங்கே வெறும் தண்ணி தண்ணி மட்டும் வச்சோம்னா நாய் இதை வந்துச்சுன்னா குடிச்சுப்போம். நம்ம தெருநாயை வந்து என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஆனால் தெருநாய் கிடக்கு அது இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஒரு மாதிரி தண்ணி இல்லாமல் பசியிலையும் இந்த மாதிரி தாகத்துலையும் விட்டு அலையக்கூடாதே. அது ஒருவேளை வேறு ஏதாவது கண்ட தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம தெருக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த அசிங்கம் அதுலேருந்து வரக்கூடிய வியாதி நமக்கு ரொம்ப வருமே. அதெல்லாம் தவிர்க்கணும்னு நம்ம வந்து கொஞ்சம் விலங்குகளையும் பார்த்து பரவாயில்லைன்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி வைப்போம். விலங்குகள் மட்டும் இல்லை, வந்து பறவைகளுக்கும் அங்கே நம்ம வீடுகளில் பால்கனிலேயோ அல்லது மொட்டை மாடியிலையோ தண்ணி வைப்போம். அப்படிங்கிறது இது முக்கியமான ஒரு விஷயம். தீனி ஒரு வேளை தப்பி தவறி வந்து அரிசியோ இல்லை கோதுமை இது கிடைக்கிறது ஏதாவது வந்து போட்டு தீனி போடுறது வந்து இது எக்ஸ்ட்ரா. அது அது போடுறோம் போடலை, தண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வந்து அப்படி பப்பரப்பான்னு சொல்லி சென்டரில் வெயிலில் வைக்காமல் ஒரு ஓரமாக நிழலில் வச்சு பழகுவோம். ஏன்னா வெயிலில் தண்ணி இருந்தால் சூடு தண்ணி, அப்புறம் வந்து சூடு பாலில் வந்து பூனை வாய் வச்ச மாதிரி இந்த பறவைகள் போய் தண்ணி குடிக்க போகிறோன்னு அழகை வந்து உள்ளே வச்சுட்டு ஐயோ இந்த பயலுக மோசமான பயலுக நம்மளை கொல்ல போகிறாங்கடான்னு சொல்லிட்டு பறந்து ஓடிடும். அப்போலாம் இல்லாமல் இதை வந்து கொஞ்சம் கரெக்டாக நம்ம கடைப்பிடிப்போம். குறைஞ்சபட்சம் 2 வாரத்துக்கு எப்படி இந்த மந்த் எண்டு வரைக்கும் அக்னி நட்சத்திரம் இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும் போல தான் தோணுது. இந்த எல் நினோ எஃபெக்ட் அப்படிங்கிறது 3 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. ஆனால் அப்படி ஒன்று ரொம்ப பெருசாக தெரியலையே நினச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த எஃபெக்டை இன்றைக்கி வந்து உணர்கிறோம். ஓகே, இப்போ வந்து இங்கே எவ்வளோ தான் ஏசி ஓடுது, எவ்வளோ தான் ஃபேன் இருக்குது அப்படின்னாலும் இங்கேயே தாங்க முடியாத அளவுக்கு நிறையா ஏசி வந்து தடுமாறுது. ஏசியெல்லாம் கிட்டத்தட்ட வாய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக விடியா அப்படின்னு சொல்லும் போல் இருக்குது. ஏசியே வந்து ஒழுங்காக கூல் வராத அளவுக்கு ஏசியே தடுமாறுது. அவ்வளோ வெயில், வெளியில் தாங்க முடியாத வெயில். அப்புறம் ஏற்கனவே வெயில், அப்புறம் ஏசி உமிழ்கிற அந்த வெப்பம் வேறு சேர்ந்து வெளியில் இருக்கக்கூடிய பூச்சி, பறவைகள், விலங்குகள், மனிதர்கள், அதாவது ஏசி இல்லாத வெளியில் நடமாடுற மனிதர்கள் அவ்வளோ பேரும் படுத்துது. அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான செய்தி. இதை வந்து நம்ம வேறு வழி இல்லை. இந்த உலகத்தில் இது எல்லாத்தையும் நம்ம தாங்கிட்டு தான் ஆகணும். எவ்வளவோ தாங்கிட்டோம், பொருளாதார பிரச்சனையே தாங்கிட்டோம், அரசியல் பிரச்சனையே தாங்கிட்டோம், அப்புறம் இந்த மாதிரி இயற்கை பிரச்சனையை தாங்கத்தான் செய்யணும். வேறு வழியே இல்லை, அதை தாங்கிடுவோம். சரி, இப்போது இது வந்து இது இங்கே இருக்கிற கவுன்சிலர், இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள், எம்எல்ஏக்கள், மந்திரிகள் எல்லாத்துக்கும் தண்ணி வைக்கணும், வார்கள் வெட்டணும் அப்படின்னு நம்ம அடுத்தவங்களாம் சொல்லாமல் நம்ம சுற்றி உள்ள மனிதர்களுக்கு, நம்ம சுற்றி உள்ள பறவை விலங்குகளுக்கு நாம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்கள் செய்வோம். அப்படிங்கிறது ஒன்று. சரி, நம்பர் 2 வந்து இப்போது அமைச்சரவை விரிவாக்கம் அப்படின்னு சொல்லி பேச்சு காது கேட்குது. அப்படின்னா விஜய் அவரோட சேர்த்து ஒரு 10 அமைச்சர்கள் பதவியேற்றாங்க. அதோடு அப்படியே நிற்கிது. அடுத்த கட்ட அமைச்சர்கள் எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் அவங்களுடைய பொறுப்பை பிரித்து கொடுத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஆளாளுக்கு அங்கங்கே போய் அந்தந்த துறை அமைச்சர்கள், அந்தந்த துறை அதிகாரிகள் அவங்க வந்து ஏதாவது பண்ணால் மட்டும்தான் வேலை வந்து ஜரூராக நடக்கும். இந்த கடந்த 10 நாளில் சட்டம் ஒழுங்கு ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து வெளியே பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ வந்து திமுக, அதிமுக 2 பேரையும் நீங்கள் வந்து எதிர்த்து நின்று ஜெயிச்சு வந்திருக்கீங்களா? அப்போ 2 பேரோட டீமும் படைகளும் வந்து ரொம்ப கண்காணிப்பாங்க. சின்னதாக இருந்தால் கூட ரொம்ப பெருசாக பெருசாகுவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கையும், அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகள், போலீஸ்காரங்க இவங்க வந்து எளிய மக்கள்கிட்ட வந்து சாதாரண நல்ல விதமாக நடந்துக்கிறதையும் நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து அதை சரிப்படுத்தினாலே போதும், உங்களை வந்து வீழ்த்தவே முடியாது. அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அப்போ போலீஸ்காரங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், தாசில்தாராக இருக்கட்டும், அப்புறம் இந்த இது வந்து பொருளாதார வரி கட்டுற இடம், ஆர்டிஓ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் மக்கள்கிட்ட நேரடியாக எந்தெந்த அதிகாரிகள்லாம் மக்கள்கிட்ட நேரடியாக வந்து டீல் பண்ணுறாங்களோ அவங்க அவ்வளோ பேரும் லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப சட்டமாக போட்டு, சட்டம் போட்டால் சட்டம் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் ரொம்ப இறுக்கி பிடிச்சி. இப்போ போன வாரத்தில் பேசணும், திருச்சியில் வந்து 2008 ஒரு 3000 ரூபா லஞ்சம் வாங்கினவருக்கு 2026 மே மாதம் தீர்ப்பு வந்து 2 வருஷம் ஜெயிலு, 10,000 ஃபைனுன்னு. அந்த மாதிரி இல்லாமல்
அரசு இப்போ வந்து இரும்புக்கரம் கொண்டு இந்த மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் அடக்கி, நீங்கள் வந்து வாங்குகிற சம்பளம் எளிய மக்கள் அத்தனை பேரும் கொடுக்கக்கூடிய வரியிலேருந்து தான் வருது அப்படிங்கிறத அவங்க புத்தியில் உரைக்கிற மாதிரி பேசி, அப்புறம் தலைமையிலேருந்து கீழேருந்து மேலே வரைக்கும் எந்த லஞ்சமும் வாங்காமல், இன்னும் வந்து டாஸ்மாகில் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இருக்குது இன்னும் நடைமுறையில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து தடுத்து நிறுத்தி ஒரு 2-3 வருஷம் வந்து நிறுத்தி பாருங்களேன், உங்களை அசைக்கவே முடியாது. அது வந்து நிறுத்த முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நிறுத்தி பாருங்கள். லஞ்சம் ஊழல் இல்லை, எளிய மக்களோட வந்து சாதாரண ஒரு நல்ல ஒரு அரசாக இருக்குது. அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை தவறு பண்ணுற போலீஸ்காரங்களுக்கும் தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தா, இதுக்கு உதாரணம் வச்சுக்கோங்க, ஜெயலலிதா பீரியடில் 2011 அவங்க வந்த உடனே அவங்க ஆரம்பித்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதை வந்து முன்னோடியாக எடுத்துக்கிட்டு போலீஸ்காரங்க, காவல்துறை அவங்களுக்கான பவர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்சிக்காரங்க போய் ரொம்ப அடாவடி பண்ணாமல், அப்புறம் சட்டம் ஒழுங்கில் பெண்களுக்கான பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் விஷயத்தையும் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உண்மையிலேயே ஒரு பிரமாதமான சிறப்பான அரசாக இருக்கும். அது போக இந்த மாதிரி ஒரு எல்னினோ எஃபெக்ட்டு இப்போது சென்னை வந்து இப்படி வாட்டுது. சென்னைன்னு நம்ம சென்னை இருக்கிறனா சொல்கிறோம். இப்போ வேலூருக்கு போனால் அங்கே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த ஊரை விட்டு எங்கேயாவது வேறு இடத்துக்கு நாங்கள் குடி போகணும் அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி நண்பர் சொல்லியிருந்தார். ஐயோ வேலூரா அது வெயிலூரா அப்படின்னு வெயில் தாக்கம் சொன்னாங்களா. இது பரவாயில்ல. கோயம்புத்தூர் போனால் கோயம்புத்தூரில் குளிரும் நல்லா இருக்குன்னாங்க. கோயம்புத்தூர் வெயிலே சென்னை பரவாயில்ல போல இருக்குது, கோயம்புத்தூர் வெயில் அப்படி இருக்குன்றாங்க. நீங்கள் விருதுநகர், சிவகாசி போனீங்கன்னா அவ்வளோதான், இந்த மாதிரி வானொலியில் வந்து நல்லா போட்டு வறுக்கிற மாதிரி இருக்கிற இடமா இருக்குது. அப்போ எந்த ஊரில் தான் வெயில் கம்மியாக இருக்குது? எந்த ஊர்லேயும் கம்மியாக இல்லை. எல்லா ஊர் நீங்கள் வந்து ஊட்டி, கொடைக்கானல், அப்புறம் வந்து ஏற்காடு அப்படின்ட்டு போனீங்கன்னா, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஏலகிரி போயிருந்தேன். ஏலகிரிலே பயங்கர வெயில் அடிக்குது, குளிர்ந்த காற்றை காணோம். ஏலகிரி ஒரு ஹில்லு தான், நல்லா தான் இருக்கும். ஆனால் அங்கேயே அப்படி இல்லை. அந்த மாதிரி எல்லா இடமும் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா. அப்போது இந்த வெயிலை குறைக்கிறதுக்கு இந்த அரசு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நிறைய மரங்கள் நடணும், அப்புறம் டிஃபாரஸ்டேஷன் சொல்லி மரத்தை வெட்டுறதை வந்து தடுக்கணும். அது இல்லாமல் நீர்நிலைகளை பாதுகாக்கணும். அவ்வளோதான். இந்த விஷயத்தை ரொம்ப ஒரு வரியில் சொல்லிட்டோம். ஆனால் நீர்நிலைகளை பாதுகாக்கிறது ஏற்கனவே வந்து புதர் மண்டி போய் கிடக்கிற நீர்நிலைகளை பூரா வந்து தூர்வாரி எல்லாம் எடுத்து ரொம்ப அழகாக பண்ணுறது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த எல்னினோ எஃபெக்ட் வந்து குறைஞ்சிரும், மக்களுக்கு எல்லாத்தையும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான். ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து இப்போ சமுதாய கருத்துக்களோட அரசியலோட என்ன பண்ண முடியும்? ஏன்னா இப்போ அரசியல் விமர்சனம் பண்ணலை. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இப்போ தான் வந்திருக்கு, ஆரம்பம் தானே. இதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்குது, நல்ல ஆட்சி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அல்லது நல்ல ஆட்சி பண்ணாமல் தடுமாறி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எந்த வாய்ப்பை கையில் எடுக்கிறாங்களோ அந்த வாய்ப்பை வச்சு நம்ம அடுத்த பேசுவோம். அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.